ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. சீஷர்களாகிய அப்போஸ்தலர்கள் அவர்கள் ஜெபம் பண்ணின கூடியிருந்த இடம் அசைந்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஜெபிக்கும் போது நடக்கிற காரியங்கள் என்னவென்று சொன்னால், ஜெபிக்கும் போது ஒரு அசைவு உண்டாகும். அவர்களெல்லாம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்களாம். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கும் போது நாம் இருக்கிற இடத்துல, நாம் கூடுகிற இடத்துல நமக்குள்ள ஒரு அசைவை கர்த்தர் உண்டாக்குவதற்கு நம் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அசைவு என்று சொன்னால் ஒரு மாற்றத்தை, ஜெபிக்கும் போது நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும். ஜெபிக்கும் போது நமக்குள்ளே கர்த்தர் புதிய புதிய மாற்றங்களை கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் இடைவிடாமல் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது நம்முடைய சுயங்கள் மடியப்பட்டு புது மனிதனாய் கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு நாள் நம் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்து கொண்டு ஜெபிக்காமல் இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. தினந்தோறும் தேவனை நோக்கி ஜெபித்து 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 ஜெயம் எடுக்கிறவர்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஜெபிக்கிறனால் உண்டாகிற நன்மைகளை பார்க்கிறோம். ஒரு அசைவு உண்டாகிறது. இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிற. மூன்றாவது, தேவ வசனத்தை சொல்லுவதற்கான தைரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாமும் ஜெபிக்கும் போது ஒரு அசைவு உண்டாகும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. ஆம், பிலிப்பு பட்டணத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியே சென்ற அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கிருக்கிறவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாதபடி பவுலை பிடித்து இழுத்து அடித்து வஸ்திரத்தை கிழித்து தொழுவ மரத்தில் தலைகளாய் கட்டி பவுலையும் சீலாவையும் தொங்க விடப்பட்டு நடு இரவில் தான் அவங்கள் துதித்து தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்ததாம். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கு பார்க்கிறோம் சூழ்நிலைகளை பார்க்கவில்லை. பவுலும் சீலாவும் நடு இரவில் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது பூமி மிகவும் அதிர்ந்தது. சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைந்தது. அங்கு அசைந்தது மாத்திரமல்ல, அங்கு எழுப்புதலையும் புறப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்று இரவே என்ன நடக்கிறது என்று சொன்னால், அங்கே ரட்சிப்பின் வல்லமை வெளிப்படுகிறது. அன்றிரவே ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறார். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து பவுல் போதித்தது நிமித்தமாக தான் ஒரு பெரிய மாற்றத்தை அன்று இரவிலே நடுஜாமத்திலே கர்த்தர் அற்புதத்தை செய்து சிறை காவலர்கள் ரட்சிக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஜெபத்தை ஒரு நாள் மறந்து போகக்கூடாது. என்ன ரொம்ப நாளாக ஜெபிக்கிறோமே, ஜெபித்து என்ன சாதிக்க போகிறோம்? நிச்சயமாக ஒரு அசை வரும். அவர்கள் கூடி ஜெபித்த இடம் அசைந்தது. பரிசுத்த ஆவியினால் ஜெபிக்கும் நிரப்பப்படுகிறார். மூன்றாவது, வசனத்தை சொல்லுவதற்கான தைரியம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதா இருக்கிறது. நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் ஒரு பெரிய மாற்றத்தையும் வசனத்தை சொல்லுவதற்கான தாக்கத்தையும் பரிசுத்த ஆவியானவரை நம்மை கொண்டு நடத்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்களும் ஜெபித்து இப்படிப்பட்ட மாற்றங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறோம் தகப்பனே. அவர்கள் கூடி ஜெபித்த இடம் அசைந்தது. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு வசனத்தை தைரியமாய் சொன்னது போல தகப்பனே, நாங்களும் கூடி ஜெபித்து ஆவியில் நிறைந்த வசனத்தை சொல்லுவதற்கு ஏதுவான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். நாம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.